இப்போ நீங்கள் 1 கிலோ உளுந்து கொடுங்க, ஒரு பருப்பு கொடுங்கன்னு நீங்கள் வாங்கும்போது ரேஷன் கடை ஊழியர் வந்து நிறுத்து கொடுக்கும்போது அந்த எடையில வந்து முறைகேடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மக்கள் ஏமாற்றப்படுறாங்க, மக்கள் சுரண்டப்படுகிறாங்க. அப்போ ஒரு பாக்கெட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எடை குறைப்புங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அதுக்கடுத்து ஒரு பேக்கிங்கில் வர்றது ஃபுட்டுங்கிறது ஒரு ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தானே அவர் சொல்கிறார். அதை வந்து நம்ம எப்படி ஒரு நெகட்டிவாக பார்க்க முடியும்? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையை வந்து ஒரு நவீனப்படுத்துகிற முயற்சியாகவும் இதை நம்ம பார்க்கலாம். இதை அப்படி தான் பார்க்கணும். பெண்களுக்கெல்லாம் வந்து பெண் அடையாளர்கள் வந்து சொல்கிறாங்க சார். எல்லாரும் வந்து எல்லா முட்டையிலும் வந்து அதிகமான ஒரு இதில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களால எப்படி அது முடியும் சார்? இல்லை, அது வந்து எனக்கு சரியான விஷயமா எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா ரேஷன் கடையில் வந்து பெண்கள் தான் இருக்கணும் அல்லது ஆண் ஊழியர்கள் இருப்பதால் எங்களுக்கு அசௌகரியமாக இருக்குன்னு எந்த பெண்களும் சொல்லலை. அதுக்கடுத்து ரேஷன் கடை அப்படின்னால அரிசி மூட்டை இருக்கும், சக்கரை மூட்டை இருக்கும், உளுந்து மூட்டை இருக்கும். இவர் பேக்கிங்காக கொடுக்கறது அப்புறம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மூட்டைகளாக தானே இருக்குது. அதை வந்து எப்படி பெண்களால் கையாள முடியும்? அப்போ ஒரு இடையாளராக பெண்கள், பில்லு போடுறதுக்கும் பெண்கள், இந்த மூட்டை எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் அங்கே ஒரு ஆண் தேவைப்படுவார்ல. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.